ஜனாதிபதி தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையிலே நாட்டை விட்டு வெளியேறிய முக்கியஸ்தர்கள் தொடர்பான சில தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. பசில் ராஜபக்ச அவரோடு நாமல் ராஜபக்சவின் உறவினர்கள் சிலர் அவசரமாக அமெரிக்காவுக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச அத்தோடு பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் குடும்ப உறுப்பினர்கள் சிலர் இன்று அதிகாலை நாட்டை விட்டு அவசரமாக வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாளை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் அவர்கள் இன்று காலை அவசரமாக நாட்டை விட்டு வெளியேறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பசில் ராஜபக்ச கட்டுநாயக்க விமான நிலையத்திலே இருந்து இன்று அதிகாலை 3:05 புறப்பட்ட எமிரேட்ஸ் விமானத்திலே துபாய் நோக்கி பயணப்பட்டதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்டுநாயக்க விமான நிலையத்திலே இருக்கின்ற கோல்ட் ரூட் முனையத்தை பயன்படுத்துவதற்கு அவர் $206 அமெரிக்க செலுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பசில் ராஜபக்ச துபாய் சென்று அங்கிருந்து அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளதாகவும் கூறப்பட்டது. இதேவேளையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்சவின் மாமியார், 2 பிள்ளைகள், 2 பணிப்பெண்கள் மற்றும் உறவினரான மற்றொரு பெண் ஆகியோரும் இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக துபாய்க்கு பயணமாகியுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இவர்கள் அறுவரும் இன்று காலை 10:05 அளவில் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸின் மற்றொரு விமானத்தினூடாக துபாய்க்கு பயணப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அமைந்திருக்கின்ற சில்க் ரூட் முனையத்தின் வசதிகளையும் பெற்றுக்கொண்ட இவர்கள் இந்த சேவைக்காக ஒருவருக்கு தலா $52 அமெரிக்க செலுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் துபாய்க்கு சென்று அங்கிருந்து அமெரிக்காவுக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கலாம் என அந்த அதிகாரி மேலும் தெரிவித்திருக்கிறார்.